அதனால உங்க காரியங்கள் எல்லாத்தையுமே மன திருப்தியோட செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது காரியங்களை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை இந்த வாரம் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் என்றாலும் புதுசாக சில பிரச்சனை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கன்னிராசி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலான தமிழ் மாத புரட்டாசி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்திடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 3 விதமான மாற்றங்கள் இருக்குதுங்க. முதலாவது மாற்றமாக 25 செப்டம்பர் 2023 திங்கட்கிழமை, அதாவது தமிழ் மாதத்துல புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாருங்க. அது சனி பகவான் கூட சேர்ந்துக்கிறாரு. இரண்டாவது மாற்றமாக 27 செப்டம்பர் 2023 புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது புரட்டாசி 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே. இந்த மாதிரியான அமைப்புகள் தவிர அதே தேதி அன்னைக்கு, அதாவது புதன்கிழமையே பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனுடன் இணைந்து கொண்டு 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார். ஸோ இந்த மாதிரியான 3 விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. அதாவது நீங்கள் புதுசாக எந்த செயல் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பணம் கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. கடைசி நேரத்திலேயாவது உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய காரியங்களை நிறைய தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு வாரம் இந்த வாரங்க. இந்த வாரம் வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு வரவு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் ஆகிட்டே இருக்கும். ஸோ வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ஆயிடுங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் அல்லது புதுசாக ஏதாவது செயல்பாடுகள் செய்யணும், காரியங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் தயங்காமல் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. புது முயற்சியில் ஈடுபடும் போது நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த காரியங்கள் நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதற்கேற்ப நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. பேச்சு திறமை இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக நீங்கள் சாதகமான நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். அனுபவசாலிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் மறக்காம ஆலோசனைகள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதற்கு நண்பர்கள் காத்திருக்காங்க. நண்பர்கள் உதவி மூலமாக நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க, அதில் வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே உங்கள் காரிய வெற்றிகளுக்கு நண்பர்களை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள்கிட்ட தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே. இப்பொழுது உங்களுக்கு வரவுகள் கைக்கு வர வேண்டிய பழைய வகைகள் எல்லாமே வசூலாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஆனால் அதற்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும். உங்கள் மீது சில பழி பாவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. வதந்திகள், தேவையில்லாத ஆர்குமெண்ட் யாருக்கிட்டையும் நீங்கள் பண்ண வேண்டாங்க. வதந்திகள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த வதந்திகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் சிறப்பாக பதில் கொடுத்துருவீங்க. சிறப்பாக கவுண்டர் பண்ணி உங்களுக்கு மீது இருக்கக்கூடிய பழி பாவங்களை நீங்கள் துடைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். சரிங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக தொழில்நுட்ப கருவிகள் வாங்குறது அல்லது அதற்காக செலவு செய்கிறது போன்ற விஷயங்களுக்காக இந்த வாரம் நீங்கள் அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவது நல்லது தான். அதன் மூலமாக செலவுகள் ஆனாலும் உங்களுக்கு வேலைகளில் இருக்கக்கூடிய அனுபவம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களுடைய வேலைகளை சுலபமாக்குவதற்காக தான் புதிய தொழில்நுட்ப கருவிகள் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான சூழலை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. சுய தொழில் செய்கிறீங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு நீங்கள் புதுமையான யுக்தியை கையாளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இயல்பாகவே நீங்கள் புதுசாக சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க ஆசைப்படுவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. தொழில் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையான சூழல் எல்லாமே மாறி பொருளாதாரம் தன்னிறைவு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் வைதுன்னு சொல்லலாம். எதிர்பார்த்த நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக கூட்டு தொழிலில் எதிர்பார்க்காத சில லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. தன லாபம் மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. உங்கள் பார்ட்னர் ஆலோசனைகள் பேரில் சில புதிதாக தொழில்நுட்ப கருவிகள் வாங்குறது அல்ல புதிதாக சில முதலீடுகளை நீங்கள் அதிகப்படுத்துறது போன்ற விஷயங்களை செய்வீங்க. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கூட நீங்கள் முன் வருவீங்க. அந்த மாதிரியான சூழல்கள் இப்பொழுது கூட்டு வியாபாரத்தில் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். புதுசாக கால்நடைகள் வாங்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ அற்புதமான ஒரு வாரங்க. நீங்கள் மனதிற்கு பிடித்தமான கால்நடைகளை வாங்கி அதன் மூலமாக உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதற்கான வருமானம்
வருமான வழிகளையும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு வாரமாக பிசினஸ் பீப்புளுக்கு இந்த வாரம் அமைகிறதுங்க. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். அதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையும் அப்படி பார்த்தீங்கன்னா, அலுவலக பணிகளில் இப்பொழுது நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக பொறுமை இந்த வாரம் உங்களுக்கு தேவைங்க. பொறுமையாக நீங்கள் உங்கள் வேலைகளை அணுகுங்கள். அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. உயர்வுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உயரதிகாரிகளோட ஆதரவை நீங்கள் பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதை தாராளமாக இந்த வாரம் நீங்கள் செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு நன்மை பறக்கக்கூடியதாக அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் கைக்கு வந்து பெண்டிங்காக இருக்கக்கூடிய அல்லது இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால் உங்கள் பணிகள் செயல்பாடுகளை அலுவலக பணிகளில் ரொம்ப திருப்தியாக இந்த வாரம் முடிப்பீங்க. அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். நீங்கள் எல்லா விதமான காரியங்களிலும் அலுவலக பணிகள் சம்பந்தமான காரியங்கள் எதுவுமே பெண்டிங் வைக்காம சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. திருப்தி பெருகும் ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை கற்கண்டாக இணைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இப்பொழுது நிறைய உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தொல்லை தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அதனால் குடும்ப வாழ்க்கை சீராக மாறுங்க. இப்பொழுது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு உற்சாகம் பெறுவதுங்க. கலைஞர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஆதரவு பெறக்கூடிய சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. கலைஞர்கள் இந்த வாரத்தில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வியாபாரிகளுக்கு பங்குச்சந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு. தகுந்த முதலீடுகளை தகுந்த ஆலோசனைகளின் பேரில் நீங்கள் செய்வது நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஆதரவு பெருகும். பெரியோர்களின் ஆதரவு கூட கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது அம்மா அதாவது தாய் பற்றின சிந்தனைகள் அடிக்கடி மனசில் வந்து போய்கிட்டே இருக்குங்க. தாய் பற்றிய யோசனைகள், தாய்க்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. நல்ல ஆதரவு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியாக அமையும். கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்கள் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆர்வம் கல்வியில் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. உழைப்பை போடுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக மாணவர்களுக்கு இந்த வாரம் அமையுங்க. காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மனக்குறந்த காதலருடன் இந்த வாரம் உங்கள் காதலர் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எல்லாமே முடிஞ்சு அப்பாடான்னு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் காதல் வாழ்க்கையில் மறுபடியும் சில பிரச்சனைகள் பூதாகரமாக கிளம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே வழி, உங்கள் மனம் குறைந்த உங்கள் அன்புக்கு உரிய உங்களது மனதை வென்ற காதலருடன் உட்காந்து பேசுறது நல்லதுங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ உட்காந்து பேசினா தான் அது கிடைக்கும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்னா காதல் வாழ்க்கை உங்களுக்கு சுடுவதாக அமையுங்க. அன்பு சுடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் பொறுமையாக இருங்க. வாக்குவாதங்கள் முடிந்தது அப்படின்னா பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையை இன்னும் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் காதல் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டுதான் ஆகணும். சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அமைகிறதுக்கு நீங்கள் உட்காந்து பேசுறது, பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே விலக்கிக் கொள்ள முடியும். வெற்றிகரமாக காரியங்களை முடிக்க முடியும். நண்பர்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ அற்புதமான வெற்றிகரமான ஒரு வாரங்க இந்த வாரம். நீங்கள் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வரவு செலவு எல்லாம் சமமாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு வாரங்க இருக்குங்க. புதிய முயற்சிகளில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கூட வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்கள் வேலைகளை நீங்கள் சுலபமாக முடிக்க முடியும். அந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்களை கூட வைத்துக் கொள்வது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோ இல்லை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதோ இல்லை. அட்லீஸ்ட் லைக் பட்டனையோ தட்டி விடணும்னு பார்த்தா அதுவுமே பண்ணுறது இல்லைங்க. நண்பர்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் தாராளமாக வரவேற்கப்படுகிறது. உங்கள் கருத்துக்களை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனை அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, மீண்டும் தினசரி ராசிபலன்கள் மற்றும் வார ராசிபலன்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.